இருக்கிற பெண்கள் என்பதான உள்ளே வந்த அமரங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை முன்னிட்டு நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். சொல்வது துரிதமாக ஆலயம் அனுமதிக்கு வருவார்கள் அன்பாய் வேண்டிக் கொள்ளும். உற்சாகத்தோடு பாடும்போது ஆண்டவராய் வைக்கப்படுகிறவராக நல்ல வாக்கினை தருவதற்கு கர்த்தர் மகிமையானவராக இன்னொரு பாடலை பாடி போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே ஏற்றும் இன்றும் என்றும் மாறா என் இயேசுவை நாம் எல்லாரும் பாடி துதிப்பவர்களுடைய ஒரு பழமையான பாடம் இணைந்து நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.
எல்லாரும் எழுந்திருக்கலாம் என்ற தேவ சமூகத்தில் எழுதி தேவன் கொடுத்திருக்கிறதாக இந்த பெண்கள் கொடுமைக்காக விசேஷித்தமானவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முன்னோட்டமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் முன்னாடி இருக்கும்போது காணப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஊழியர்களுக்கு வேத வார்த்தையை தெரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு ஏற்றதாக காணப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களில் ஆண்டவரே இந்த கொடுமை ஆசீர்வதிக்கப்பா என்று சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து வேதாகமத்திலே நீதிமொழிகளிலே 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவர் யார் என்று சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடித்து விட்டார் என்று சொன்னால் உங்களை குறித்து பரிசுத்த வேதம் செய்யும்போது நீங்கள் நிறைய பெற்ற பாக்கியவான்கள் என்று சொல்லி நிறைய பெற்றவர்கள் என்று சொல்லி நீங்கள் பொக்கிஷம் என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறார். நீங்கள் குடும்பத்திற்கு தனியாக இருக்கிற சொல்லி கர்த்தர் கூறுகிறார். உங்கள் கடவுளுக்கு கிரீடமாக இருக்கிற சொல்லி கர்த்தர் கூறுகிறார். உங்கள் விளக்கு அணையாது இருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் கையினாலே ஒரு வேலையை செய்தீர்கள் சொல்லி பரிசுத்த வேதம் கூறுகிறது. உங்கள் விளக்கு அணையாது இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஆகவேதான் பெண்களை கொண்டுதான் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி கர்த்தர் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த பகவடிகளே ஆவே இந்த பெண்கள் கொடுவிலே வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் சகோதரர் அப்பா நீ எங்களோடு இடைவிடும் என்று சொல்லு. எங்களை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. எங்களை குறித்துதான் ஆண்டவரே, எங்களை கொண்டுதான் ஆண்டவரே திருச்சபை கட்டி எழுப்ப முடியும், குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் உடைக்கப்படும் போது அந்த குடும்பம் உடைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அந்த பெண் உடைக்கப்படும் போது திருச்சபை உடைக்கப்படுகிறது பிரியமானவர்களே. கர்த்தர் சகோதரர் ஹல்லேலூயா. நீங்கள் பலமாட்டமாக இருக்கிறதற்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அடுத்த வசியமட்டமாக வேதம் தெளிவாக கூறுகிறது. நீங்கள் வியாபார கப்பல் என்று சொல்லி நீங்கள் வியாபார கப்பல் என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பொக்கிஷமான காரியங்கள் கர்த்தர் வந்து வைத்திருக்கிறார். சில சோதனைகள் வந்திருக்கிறார், சில பாடுகள் வந்திருக்கிறார், சில கொடுத்தல் வந்திருக்கிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கண்களை மூடலாம், கண்களை மூடி யார் வேடிக்கை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னைக்கு பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். இந்த பகல்களிலே அப்பா என் குடும்பத்திலே அந்த குடும்ப உறவிலே அப்பா உறவிலே ஆண்டவரே என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்கு யாரும் பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறேன். யாரும் பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சில வேதனைகள் உண்டு, சில பாடுகள் உண்டு. ஆனாலும் அது வந்து ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரை தரத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் சோதிக்கப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் இப்பொழுதோ என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதற்கு இந்த சோதனையை எனக்கு ஒரு சாதனையாக்கிக் கொள்வதற்கு தேவன் எனக்கு உன்னதமான வரனை தந்தார் என்று சொல்லி கரங்களை வைக்கலாம். பெண்களை ஒப்புக்கொடுங்க, சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடுங்க, குடும்ப தலைமை ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்களாக சீரியை எனப்படுகிற ஒரு பொல்லாத ஆயுதத்தை உடைத்திருக்கிறது. குடும்பத்தை உடைப்பதற்காக சக்தியானவர் கொண்டு வந்து ஒரு பயங்கரமான ஆயுதமாக இருக்கிறது. பிரியமானது வேத ஞானம் இல்லாதவர்களுக்கு போய்விட்டது, பயம் இல்லாதவர்களுக்கு போய்விட்டது. குடும்ப உறவுகளுக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப உறவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சகோதரரே இந்த வருடம் நீங்கள் வெளியே செல்லும்போது ஹல்லேலூயா பலத்தோடு செல்ல வேண்டும், பலத்தோடு செல்ல வேண்டும். ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அடுத்த செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய அக்கினி வந்தாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே உங்க பலத்தை கொண்டு நான் தாண்டி செல்வதற்கு அப்பா நீ எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அநேக வாலிப சகோதரர்கள் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களாக உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாக என் தகப்பனே நீங்க இடைபடுங்கப்பா என்று சொல்லி இடைபடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கினியும் நடந்து வந்தோ ஆனால் சேதமொன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா.
ஒரு மனிதனுடைய வார்த்தையாக அப்பா உங்க வார்த்தை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் இடைவெளி கஷ்டிக்கிறோம். கர்த்தர் பேசும்படி கேட்கிறோம். ஆவியின் வயது இதயமாய் இருக்கிற பலகையை இந்த வார்த்தையை அடுத்த திருத்தமாக எழுதப்படும் கஷ்டிக்கிறோம். எதை செய்யக்கூடாதோ எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் வார்த்தை மூலம் கட்டி தொடர்ந்து வேண்டி கஷ்டிக்கிறோம். சீர்படுத்தும் சுவைப்படுத்தும் கிருபையாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய நாமீதி செய்வதற்கு பெண்கள் பண்டிகையானது சிறப்பான முறையில் நம்முடைய பெருமத்து தூய பேரு ஆலயத்திலே வைத்து நடைபெறுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைக்கு ஆசீர்வாதம். மழைக்காலத்தில் நாங்கள் எல்லாம் செஞ்சோம். பிளான் பண்ணி மாற்றோம். இன்னைக்கு நல்ல செஞ்சுட்டு வெயில் அடிச்சுட்டு ஆண்டவருடைய கிருபை கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இது தூய பேரு ஆலயத்தில் வைத்து நடைபெற வேண்டும் என்று சொல்லி இது தேவ சித்தமாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தத்தை யாரும் சொல்லியது மாற்ற முடியாது. அப்போ இது என்ன நடிக்கிறோம் என்றால் இங்கு பெருமத்து பெண்கள் நல்ல ஜோதி இருக்காங்க. நல்ல ஜோதி இருக்காங்க. நானே இங்க வச்சு நானே சொல்லியிருக்கிறேன். ஜோதி இருக்காங்க. ஆண்டுடைய கிருபை அந்த கிருபையினால இப்படிப்பட்ட ஒரு கூடி ஆண்டுகிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் பணிகளையும் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க முடியாம அதுக்கு ராஜா சாரணையா அவரை கேட்கும்போது அன்போடு நம்மிடத்திலே வருகிறார். இந்த பெண்கள் குழுவை நாங்கள் எவ்வளவு பேசிக் கொண்டது என்னவென்றால் ஒரு சிலருக்கு தெரியும். அவங்களுடைய செய்கிறது அவங்க சபையை வைத்து செஞ்சலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, காலையை போயிட்டு ஒரு பால்சலை குடிச்சுட்டு அப்படியே போய் நல்ல கோவம் ஆலயத்தை சாப்பிட்டு அவங்க ஆலயத்தை சாப்பிட்டு அப்படியே செய்யணும். அங்கேயே கூடவே ஆரம்பிக்கணும் வைக்கணும் சொல்லிட்டு விருப்பப்பட்டோம் வாங்கிட்டோம். ஆனால் அது
மாதம் வேலை கொடுத்தாங்க. குறித்த நேரம் ஒரு நாள் நேரம் தான் சிறப்பான வேலை எல்லாம் வந்து செய்து கொடுத்துருக்காங்க. பாராட்டுகிறேன். அவர்களை வரவேற்று திரு ராமச்சந்திரகுமார் அவர்கள் இந்த பொன்னாடியை போட்டி அவர்களை கௌரவப்படுத்தி வரவேற்கிறார். அதே போன்று எனது நண்பர் நம்முடைய கண்ணூர் செய்கிற குருவானவர் அதே போன்று நம்முடைய கண்ணூர் செய்கிற குருவானவர் எனது நண்பர் அவருக்கு மோசஸ் ஐயா அவர்கள் நம்மோடு இருப்பது மிக சந்தோஷம். அவங்களை எப்போது அழைத்தாலும் சரி, அவர்களும் என்னை எப்போது அழைத்தாலும் சரி, ஒருவர் ஆராதனை மாற்றிக் கொள்வோம். ஆனால் அதில் ரொம்ப உதவி செய்வதில் ஐயா எனக்கு பலவீனமாக இருந்த சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களை நான் அணுகும்போது கேட்கும்போது இதுவரை இருபது கண்டது கிடையாது. அவர்கள் இந்த ஆராதனை முடிச்சிருப்பாங்க, மூணாவது ஆராதனையாக எங்க வருவாங்க, வடக்கு வருவாங்க, வந்து நன்றி கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லா காலத்திலையும் ஒரு துணையாக இருந்து செய்யலாச்சுன்னு ஐயா வந்து இதனால் அழைத்தபடி வாருங்கள், அம்மா அழைத்து வாருங்கள், வேதாந்த போட்டியில் வைக்க வேண்டும் சொல்லி கேட்கும்போது உற்சாகமாக நமக்கு வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். அவருக்கு பல துணைகள் உண்டு. இதனாலே பரப்பாடி செய்வதிலையும் இன்னைக்கு ஆலயத்தை அங்கே ஒரு சில பேர் இந்த பரப்பாடி ஆலயத்தில் இருக்கின்ற அதன் குருவானவர் அதன் ஐயாவுக்கு கொடுத்திருந்தாங்க. அழைப்பதற்கு கம்மி விடப்பட்ட தம்பி மேசாக அவர் அழைத்திருக்கிறார்கள். சொல்ல வேண்டும் உற்சாகத்தில் எல்லாம் பரப்பாடி அம்மா அவர்களே கண்டிச்சு போட்டாங்க, சீக்கிரம் போனோம், நீங்கள் சீக்கிரமாக நன்மைகளை சொல்லி அதனால அருமையான ஐயா அவர்களை பாராட்டி அருமையான சமுதாயத்தின் புத்தகை அருமையான சமுதாயத்தின் அவர்கள் என்பதாக இருக்கிறேன். அவர்கள் அருமையான அதன் அவர்களுக்கு இந்த பொருளாதார போட்டி அவர்களை கௌரவப்படுத்தி வரவேற்பார்கள். அதே போன்று ஐயரும் அவர்களுக்கு கட்டாங்குளம் அவர்கள் என்பதாக அழைக்கிறேன். அவர்களுக்கு ஐயரும் அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உட்கார்ந்துட்டே கொஞ்சம் எந்திரிச்சு நட்டிக்காக ஒரு சின்ன எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா எடுத்துக்கலாம். கையெல்லாம் கொஞ்சம் ஓரமா எடுத்துக்கலாம். ஓகேயா? எல்லாருமே வரலாம். ஏன்னா ரொம்பலாம் நடக்கல, நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் செய்யணும். இங்க நான் வந்து ஒட்டியிருக்கிறோம். நீங்க கவனிச்சுன்னா 4 காலத்துல ரூத்து, மரியா, எஸ்தர், சாரா அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களோட நேம் ஒட்டப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன செய்யணும்? உங்க அம்மா நேமோட ரூல்ஸ் நமக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அல்லேலூயா. ஏன் சிம்பிள் தான் சரிங்களா? சும்மா ஒரு உற்சாகம் வேண்டாம் சரிங்களா? ஒரு பாட்டு படிக்கணும். நீங்க எல்லாருமே உள்ள வாங்க சரிங்களா? உள்ள வாங்க. பாட்டு படிங்க. 4 குருவால இருக்கு பாத்தீங்களா? இதுல பேசுற
நினைக்கிறீங்களா? நீங்க போங்க. சரி. எங்கெல்லாம் போய் சொல்ல மரியா மரியா குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். சரி, உடனே யாருக்கு? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர் காத்திடுவார். உன் கால்களில் இடராதபடி உங்கள் கரங்களை ஏந்திடுவார். சீக்கிரம் வைக்கிறேன். Yes, sir.
எஸ்தர். கண்டினியூ எழுதணும். தேவனாலே எல்லாமே என்னோடு வருபவர். நீங்க சுதா, நீங்க எஸ்தர் ராஜன். இந்த ரெண்டு குடும்பத்துல மட்டும் நீங்க யாரெல்லாம் எழுதணும் சரிங்களா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூரவே காத்திடுவார். நீங்க எஸ்தர். ரூத் குடும்பம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா? தொடர்ந்து வேத போட்டிகள் மதியம் நமக்கு நடைபெறும். இப்போது ஆண்டுக்கு பின்னாலே நமக்கு நல்ல வாக்கிலே தகுதியாக நிறைய அவர்களே மீண்டுமாக வரவேற்று அறிகிறேன். அவர் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை தருவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை ஆண்டவரே, எனக்காவது தியானத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் காலை பொழுதில் எங்களோடு இடைப்பட்டு மீண்டும் கேட்கிற சத்திய வார்த்தை உம்முடைய நாமம் மகிழ்ப்படும்படியாக அமைய அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். உம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். ஆசிரியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணைந்த நாமத்தினாலே மீண்டும் வருகை செய்து உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, காலை பொழுதிலே ஒரு குடும்பத்தில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் 4 காரியங்களை நாம் கேட்டோம். இப்பொழுது அதனுடைய எதிர்பக்கம் என்னொரு சிந்தனையை திருமறையிலிருந்து நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எதை பற்றி சொல்லப் போகிறேன் என்பதை காலை பொழுதே நான் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வந்தேன். ஒரு தாயானவள் தம்முடைய 2 பிள்ளைகளை இழந்து அந்த தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளும் தூக்கி போடுவதை பார்த்து 5 மாதத்திலிருந்து 7 மாத காலமும் அந்த உடல் எப்பொழுது இறக்கப்படும் என்று காத்திருந்து கண்ணீரோடு தவித்த ஒரு சம்பவம் திருமலையில் இருக்கிறது. அந்த சம்பவத்தை தான் நாம் சிந்தனை செய்ய போகிறோம் என்று சொல்லி காலை பொழுது நான் உங்களிடத்தை சுட்டிக்காட்டினேன். ஒருவேளை சில பேருக்கு அந்த அம்மா யாருக்கு தெரிந்திருக்கும். அதை நான் தொடர்ந்து உங்கள் சிந்தனைக்கு அறிமுகம் செய்கிறேன். இப்பொழுது ஒரு பெண் என்பவர் சமூகத்தில் எவ்வளவு முக்கியமானவர், ஒரு வீட்டில் எவ்வளவு முக்கியமானவர், தேசத்தில் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நான் சுட்டிக்காட்டிவிட்டு அதற்கு பிறகு தியானத்தை வைக்க விரும்புகிறேன். ஒரு குடும்பம் உயர்வதற்கும் வீழ்வதற்கும் முக்கியமான காரணம் ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறது. ஒரு பெண் அழைத்தால் அந்த வீட்டை சிங்காசனத்தில் கொண்டு வைக்கலாம். ஒரு பெண் அழைத்தால் அந்த
விரும்புக்கு வரலாம். ஒரு பெண்ணின் கையில் ஆண்டவர் பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு படைப்புகளான ஒரு ஆற்றல் ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது. மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் முகமது நபி. தனது அனைத்து நல்ல குணங்களுக்குரிய தாய் தான் காரணம் என்கிறார் ஆபிரகாம் அமைஞர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பட்டியலை. இப்படி அத்தனை மனிதனுடைய வெற்றிக்கும் அத்தனை சரித்திரனுடைய வெற்றிக்கும் பின்னணி இருப்பது பெண்கள் என்பதை மறக்கவே முடியாது. எனவே தான் இன்று மிக ஆழமான சரித்திரத்தை கேட்கப் போகிறோம். இதே திருச்சபையிலே நான் சொன்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்தி அந்த திருமறையின் சம்பவத்தை நான் சொல்ல விடுகிறேன். ஒரு சின்ன பையன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான். அந்த 4ஆம் வகுப்பு படிக்கிற தம்பி ஆசிரியர்கள் அவர் கேட்கிற கேள்விகளுக்கும் அவருடைய சிந்தனைகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் ஒரு கட்டத்திலே அந்த பிள்ளை மூளை வளர்ச்சியான பிள்ளை என்று முத்திரை குத்தி அம்மாவை கூப்பிட்டு ஒரு கடிதத்தையும் எழுதி அம்மாவின் கையை கொடுத்து, எப்பா இந்த பிள்ளை எங்க ஸ்கூலுக்கு வந்தா எங்க ஸ்கூல் விட்டு போயிடும், இந்த பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, தயவு செய்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அதுக்குள்ள தகுதி உங்க மகனுக்கு இல்லை. எந்த தாயும் தன் பிள்ளையை போல சொல்வதை செய்ய மாட்டார்கள், தாய் பண்ண மாட்டார்கள். எந்த தாயாலும் நினைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தன் பிள்ளையை மூளை வளர்ச்சியான பிள்ளை என்று பள்ளிக்கூடம் சொல்ற போது இந்த தாயால் தாய் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அந்த இடத்தில் நீங்களும் நாங்கள் இருந்திருந்தால் பள்ளிக்கூடத்தின் மீது வழக்கமாக வரும், பள்ளிக்கூடத்தின் மீது சண்டைகள் வரும். ஆனால் இந்த தாயோ வீட்டுக்கு வந்தால் தனக்கு இருந்த ஆதாரமாக்கி ஆசிரியர்களை தூக்கி எறிந்தால் எந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லை என்று சொல்லுகிறார்களோ இந்த பிள்ளையை அந்த பள்ளிக்கூடம் ஆசிரியர் அளவுக்கு உருவாக்க வேண்டியது தனக்குடைய தீர்மானம் எடுக்கின்றனர். எந்த பள்ளிக்கூடம் தன் பிள்ளையை தூக்கி எறிந்ததோ அந்த பள்ளிக்கூடம் தன் பிள்ளையை தேடி வர வேண்டும். அப்படி என் பிள்ளை உருவாக்க வேண்டியது தனக்குடைய அந்த தாய் வேதியை படித்தார், இயற்கையை படித்தார், மொழிகளை படித்தார், அத்தனையும் படித்து தம்முடைய மகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் ஊட்டிவிட ஆரம்பித்தார். சின்ன பையன்தான், எதையும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடியவன், எதையும் ஞானமாய் கேட்டு செய்யக்கூடியவன். எனவே தாய்க்கு பிள்ளையை பற்றி தெரியும். அந்த தாய் அறையாமையே இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தார். எங்கு செல்ல வேண்டிய பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் சொன்னது மூளை வளர்ச்சியானவன், இந்த பிள்ளை படிப்பதற்கு நாய்க்கினாலும் என்று பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டது. அந்த பிள்ளையை போதித்து உருவாக்கிற ஒரு தாய், ஒரு பெண்மணி தனக்காக அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தார். சரித்திரம் சொல்கிறது அந்த பிள்ளை வளர்ந்தது. இன்னும் கண்களுக்கு மேலாய் தலைக்கு மேலாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இந்த விளக்குகளுக்கு சொந்தக்காரமாய் அந்த பிள்ளை வளர்ந்து மாறிவிட்டது. 1000 கண்டுபிடிப்புகளுக்குமே கண்டுபிடித்து அமெரிக்க தேசத்தை ஆச்சரியப்பட்ட அளவுக்கு அந்த பிள்ளை உயர்ந்திருக்கிறது. அதே பள்ளிக்கூடம் ஒரு நாள் கூப்பிட்டது, இந்த பிள்ளையும் இது பள்ளிக்கூடத்தில் முன்னாள் மாணவன் என்று சொல்லி அந்த பிள்ளையை கௌரவிக்கப்பட்டிருக்கு. அதே தாயிடத்தில் கேட்டார்கள், உங்கள் பிள்ளையை ஒரு நாள் நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தீர்களா? ஏனென்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு அது உதவியாக இருக்கும். அந்த தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளை அந்த பிள்ளைதான் தாமஸ் ஆல்வா எடிசன் போது உலகம் பரப்பிய வரலாறு. ஒரு காலகட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் சொன்னது, இந்த பிள்ளை படிக்க லாய்க்கில்லாத பிள்ளை, மூளை வளர்ச்சியில்லாத பிள்ளை. ஒருவேளை அது உண்மைதான் என்று வீடு பிழைத்திருந்தால் அந்த பிள்ளை ஒரு ஷாப்புக்கு சென்றிருக்கும், அல்லது ஏதோ கட்டடத்திற்கு சென்றிருக்கும், அல்லது ஏதோ ஒரு பிச்சை எடுத்து வந்திருக்கும். ஆனால் ஒரு தாய் நினைத்தால், இல்லை, என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. என் பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான பிள்ளை, என் பிள்ளை சாதாரணமான என் தனக்கு பிள்ளை எடுத்த அந்த தீர்மானம், அந்த பிள்ளைக்காக எடுத்த தியானம், அந்த பிள்ளை இது உலகமே கொண்டாடும் பிள்ளையாக மாற்றியது. அந்த பிள்ளைகளை ஒரு பெண் நினைத்தால் உங்கள் வீட்டை சொர்க்கமாக மாற்ற முடியும், உங்கள் வீட்டை உச்சத்திலும் வைக்க முடியும். இன்று நீங்கள் இந்த தானத்தை கேட்க போகிற நீங்கள் சாதாரணமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அது எந்த தீர்மானம்
தியாகம் செய்தவர்கள். இது நீங்கள் நினைத்தால் உங்கள் வீடும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டாரும் உச்சத்தை இருப்பவர்களே நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதுதான் இதனால் தியாகமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாருங்களே நண்பர்களே, அதற்கு ஆதரவாக எழுந்திருக்கிற திருமறையின் கதாபாத்திரம் தான். திருமறையிலே தோற்று போன எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், வெற்றி பெற்ற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் ஒரு நாள் நினைத்து பார்க்காத ஒரு பெண் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் போராட நினைப்போம், அண்ணாவை நினைப்போம், ஆசாத்தை நினைப்போம், யுகத்தை கூட நினைப்போம். ஆனால் நினைத்த தலையில் எத்தனையோ பெண்கள் வரிசையில் ஒரு பெண் இருக்கிறார். அவள் தான் ரிஸ்பாள் என்று சொல்லக்கூடிய வேத பெண்மணி. திருமறையிலே சில இடங்களில் மாத்திரம் 4 வசனங்களில் மாத்திரம் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணின் சரித்திரம் தான் ரிஸ்பாள் என்ற ஒரு பெண்மணி. ரிஸ்பாள் தான் நினைத்த காரியத்தை சாதித்து முடித்த ஒரு சாதனை பெண். திருமறையிலே சொல்லப்பட்ட எத்தனையோ பெண்களிலே ரிஸ்பாள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்மணி. தான் எந்த காரியத்தை முன்னெடுத்து வைத்தாலோ அதை சாதித்து விட்டு உரைக்கப்பட்ட கடந்த செல்வர்கள். அந்த நிறைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒரு ரிஸ்பாளாய் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய போராட்டம். யார் இந்த ரிஸ்பாள்? ரிஸ்பாளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ரிஸ்பாளுடைய வரலாற்று பின்னணி என்ன? திருமறை ஆழத்துக் பொழுது சில விஷயங்களை நான் உங்கள் சிந்தனைக்கு வைக்க விரும்புகிறேன். ரிஸ்பாளை குறித்து திருமறை எங்கே சொல்லுகிறது என்றால் 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 2:10 இவள் ஆயாவின் குமாரத்தி. அடுத்து 2 சாமுவேல் 3:7 இவள் சவுலின் மருமகனாகி. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவள் நன்மையை செய்கிறவள். 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தாவீதால் பாராட்டு பெற்றவள். இப்படி 4 குறிப்புகள் மாத்திரம்தான் இந்த ரிஸ்பாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. யார் இந்த ரிஸ்பாள்? நான் முதலாவது உங்களுடைய சொல்லுகிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு புரிவதற்கு வசதியாக இருக்கும். அன்பானவர்களே, இன்று நான் ஒரு ஆயராக இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு பின்னால் என் தகப்பனார் இருக்கிறார், எனக்கு பின்னால் என் மனைவி இருக்கிறார், எனக்கு பின்னால் என் வீட்டார் இருக்கிறார்கள். நான் கட்டிடம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் வெற்றிக்கும் உயரத்திற்கும் வருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் யாரோ ஒருவர் இருப்பார்கள், யாரோ ஒருவருடைய தியாகம் இருக்கும், யாரோ ஒருவருடைய கண்ணீர் இருக்கும். ஆனால் ரிஸ்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு பின்னால் யார் இருந்தது? ஒருவர் கூட கிடையாது. யாருமே இல்லாத, எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு கடினமான சூழலில் இருந்தவள் தான் ரிஸ்பாள் என்கிற பெண்மணி. வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இவள் சவுலின் மருமகனாகி. அன்பு தேவ பிள்ளைகளே, சற்று ஆழமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை இது. ஒருவேளை இது அசிங்கமான வார்த்தையை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த பெண்ணின் கண்ணீர் வார்த்தை யாருக்குமே தெரியாமல் போய்விடும். இது ஒவ்வொரு பெண்களுடைய வீடுகளுக்குள்ளே எவ்வளவோ கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கண்ணீரோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் ரிஸ்பாள் என்ற பெண்மணி. யார் இந்த ரிஸ்பாள்? அந்த தேவ
அவன் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய உடலை காணிக்காக கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய இஸ்மாயின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார் அந்த இஸ்மாயில். அழகான பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாய் வாழ்கிறார். ஒரு நாள் கிபியோனில் வந்தார்கள். தாவீதிற்கு ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தம் செய்து 7 பிள்ளைகளை எங்களுக்கு வேண்டும். சவுலின் பிள்ளைகள் 2 என்று சொல்லப்படுது. 7 பிள்ளைகள் வரலாறு கவனித்து பாருங்கள். தாவீது பயங்கரமான ஒரு மனிதர். அங்கே 7 பிள்ளைகளை தெரிவு செய்வார். சவுலின் மனைவிகளின் வழியாய் பிறந்த பிள்ளைகளை தெரிவு செய்யாமல் மருமகனாற்றின் வழியாய் பிறந்த அப்பிள்ளைகளை தெரிவு செய்து ஏனென்றால் அந்த பிள்ளைகள் இருந்து சென்றால் கேட்பதற்காக இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் இஸ்மாயில் 2 பிள்ளைகளை நரகங்களுக்கு கொண்டு போய் கிபியோனின் கையை கொடுக்க மொத்தம் 7 பிள்ளைகள் 7 பிள்ளைகளையும் சேர்த்து அந்த கிபியோனில் தூக்கிலே தொங்கவிட வைக்கிறார்கள். தூக்கிலே தொங்கவிட்டு போய்விட்டார்கள். தன் பெற்றெடுத்த பிள்ளைகள் தூக்கிலே தொங்கப்படுவதை பார்த்து இதுவரை அவர் வாழ்ந்ததெல்லாம் தன் பிள்ளையாகத்தான் வாழ்ந்தார். ஏனென்றால் அவளுக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒருவர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான நேரத்தில் தன் சொந்த பெற்ற பிள்ளைகள் யாருக்காக அந்த தாய் வாழ்ந்தாலும் அந்த குழந்தைகள் தூக்கிலே தொங்கப்பட்டு விடுவதை பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஒரு நாள் காதுகளப்பை ஐயாவின் பிள்ளையை காரி விடுகிறது. செத்த பிணத்தை கூட அவரால் வாங்க முடியவில்லை. கிபியோனுக்கு ஓடுவார். கிபியோனு மறுத்து விட்டார்கள். அன்றைய முறைமையின்படி இப்படி கொலை செய்யப்படுகிற பிள்ளைகள் பார்வைகளுக்கும் விலங்குகளுக்கும் இரையாக்கப்படுவார்கள். வீரமுள்ள ஒரு தாயப்பாளர்கள், பயங்கரமான ஒரு தாயப்பாளர்கள் ஒரு சாக்கு நூலை எடுத்தால் சாக்கை எடுத்துக்கொண்டு ஓடினால் மலைக்கு எந்த பிள்ளைகள் தன் கண்களுக்கு முன்னால் பொங்கி கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளையை பார்த்துக்கொண்டே அந்த சாக்கை வைத்தால் உட்கார்ந்தார். ஒரு நாள் 2 நாளாக நான் சொல்வது கட்டுக்கதைகளை திருமணம் இருக்கக்கூடிய சரித்திர கதை. அன்பானவர்களே, ஒரு நாள் 2 நாளாக அடுத்த மழை பெய்யும் வரைக்கும் அந்த இஸ்மாயில் அங்கே உட்கார்ந்தார். காட்டு விலங்குகள் கர்ஜிப்பது அங்கே உட்கார்ந்தார் இஸ்மாயில். எதை குறிப்பிட்டு வரைபடவில்லை. தன் பிள்ளைகள் ஆராதிக்கிறது. அது பிணமாய் இருந்தாலும் தன் பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நாட்கள் ஓடியது. மாதமானது. பிள்ளையின் உடலில் இருந்து அப்படியே ஒவ்வொரு சதையும் பிண்டமும் பின்னுக்கு கீழே விழுகிறது. எந்த தாயால் கண்களை பார்க்க முடியுமானவர்கள் இந்த தாயும் அதையெல்லாம் பார்த்து தன் பிள்ளையை ஒரு காகம் ஒத்திவிடக்கூடாது, கழுகு ஒத்திவிடக்கூடாது, மிருகம் தின்னுவிடக்கூடாது என்று கடைசி வரையும் போராடினார். வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 21 அதிகாரம் 14 வசனம். அந்த தேவ பிள்ளைகளே, இவள் நினைத்தபடியே 5 மாதங்களுக்கு பிறகு அந்த எலும்புகள் இவளின் கையிலே கொடுக்கப்படுகிறது. கிபியோனுக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்ட 7 பிள்ளைகளில் 2 பிள்ளைகளுடைய எலும்புகள் ஒரு சொந்த தாயின் கையிலே கொடுக்கப்படுகிறது. இந்த தாயோ அந்த குழந்தையை எலும்புகளை கொண்டு வந்து நல்லடக்கம் செய்தார். இவ்வளவுதான் திருமணி சொல்லப்படக்கூடிய இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய பிள்ளை சரித்திரம். அந்த தேவ பிள்ளைகளை இந்த இஸ்மாயில் வழியை கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என்ன? அந்த தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் தான் அந்த இஸ்மாயில். நீங்களும் நானும் தான் அந்த இஸ்மாயில். வாழ்க்கையிலே கடினமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம் போவோம் என்பது வாழ்க்கை அல்ல. இஸ்மாயில் வாழ்ந்து காட்டியது போல இந்த உலகத்தை நீங்கள் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி என்றால் இஸ்மாயில் வாழ்க்கையை வெற்றியாய் முடிப்பதற்கு என்ன காரணம்? 3 விஷயங்களை நான் திருநமைப்பொழுது சுட்டிக்காட்டி வலியுறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்மாயில் தன் வாழ்க்கையை நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்கு அவன் செய்த காரியம் என்ன? 3. அந்த தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு எண்ணம் கொண்டு வரட்டும். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறீர்கள்? உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வீட்டுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீர்கள். செய்து காட்ட வேண்டும். நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. இப்படி ஒரு ஐந்து கனவில் கூட நினைத்தது கிடையாது. நான் என் அப்பாவிடத்திலே 12வது படிக்கும் பொழுது கேட்டேன், அப்பா
ரிஸ்பாலை போல நினைத்த காரியத்தை சாதிக்கிற வெள்ளமையாய் ஏன் மாற முடியாத அந்த தேவ பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாம் கஷ்டப்பட்டு விட்டோம். உங்களுடைய பிள்ளைகள் அப்படிதான் கஷ்டப்பட வேண்டும். அப்படி வாழ்க்கையினால் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் ஏதோ உயரத்துக்கு செல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் இப்பொழுது நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் உங்கள் வீட்டையே மாற்றுவர்கள். அது என்ன தீர்மானம்? அது முக்கியமானது. ரிஸ்பால் ஒரு தீர்மானம் எடுப்பார். அன்பானவர்களே, அவளுக்கு யாருமே கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எல்லாம் பணத்தை அடிச்சு கொண்டு விட்டார்கள். ஐயோ எனக்கு பயன்படுறதே என்று சொல்லி யாருக்கு அழக முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு மணி அதற்கு கிடைக்கவும் இல்லை. ஆகார் பேசுவதற்கு ஒரு அரிசி கூட கிடைக்கவில்லை. அதுதான் ரிஸ்பாலின் வாழ்க்கை என்பவர்களே. அப்படிப்பட்ட ரிஸ்பால் 2 குழந்தைகளை, ஒரு குழந்தை வலதுபக்கத்தில், ஒரு குழந்தை இடதுபக்கத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் ரிஸ்பால். அப்படிப்பட்ட ரிஸ்பாலை ஒரு நாள் பெரிய ஒரு அடித்ததற்காக சரித்திரத்தை சொல்லுவேன். புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 18 வரை ஒரு சம்பவம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானானுக்கு வருவார்கள். கானானுக்குள்ளே வரும்பொழுது வருகிற வழியிலே கிபியோனியர் என்ற ஒரு குழு இந்த மோசையோடு இந்த யோசுவா தலைமையிலே வந்த இந்த குழுவோடு சேரும். இப்பொழுது யோசுவா யோசுவா எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு கேட்டு செய்யக்கூடிய இந்த யோசுவா இந்த கிபியோனியர் விஷயத்தை பார்த்து கொஞ்சம் கவலைப்படலாம். ஆண்டவரிடத்தில் பேசாமல் கிபியோனியத்தில் ஒப்பந்தம் செய்வார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கிபியோனியர் பொய் சத்தியம் செய்து சொல்கிறார்கள். ஏமாற்றி நாங்கள் உங்க கூட வரோம் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வரும்பொழுது உள்ளே போகும்பொழுது இஸ்ரவேல் மட்டும் செல்லவில்லை. யார் வருகிறார்கள்? கிபியோனியரும் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து உள்ளே வருகிறார்கள். ஆக இப்படி சேர்ந்து வரும்பொழுது இந்த கிபியோனிய குழுவும் இஸ்ரவேல் குழுவோடு சேர்ந்து கொள்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்திலே 12 கோபுரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது கிபியோனியர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், அப்பா நீங்க விரல்களை எடுத்து செய்யலாம், இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கொண்டு வைக்கலாம், தண்ணீரை கொண்டு வந்து நீங்கள் ஊற்றலாம். இப்படி யோசுவாவின் காலத்திலிருந்து கிபியோனியர் இஸ்ரவேல் குடும்பத்துக்குள் வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊறிக்கு வாய்ப்பு கிடைத்தது. காலங்கள் ஓடுகிறது. ஒரு பிரச்சனை எப்பொழுதே உண்டு. பழைய வந்தாரிகளை அடுத்த தலைமுறை எழுச்சிகளும் மறந்துவிடும். நம்ம இருந்த அப்பா அம்மா செய்யக்கூடிய காரியங்களை ஒரு பிள்ளைகள் அவர்கள் உலகத்தில் ஏறும். அப்படித்தான் யோசுவாவின் காலத்தில் இருந்த இந்த உடன்படிக்கையை அதற்கு பின்னால் வந்த முதல் ராஜா சவுல் மறந்துவிடுகிறார். மறந்த சவுல் யாரை வெட்டி கொள்கிறார்? கிபியோனியரை வெட்டி கொள்வார். கிபியோனியர் ஏன் இஸ்ரவேல் வருகிறார்கள்? அதனால் அவருக்கு தெரியவில்லை. என்ன செய்கிறார்? அந்த கிபியோனியரை எல்லாம் கொலை செய்கிறார். இப்பொழுது திடீரென்று தேசத்திலே தாவீது காலத்திலே 3 வருஷம் என்ன வருகிறது? பெரிய பஞ்சம். 3 வருஷம் தாவீதால சமாளிக்க முடியல. ஒரு கடவுளை கடவுள் போயிருக்கிறார். என் கடவுளை இவ்வளவு பஞ்சம். கடவுள் இலக்கம் பார்த்ததை மட்டும் சொல்லவில்லை, இன்னொரு வார்த்தை கூடுதலாய் சொன்னார். இப்பொழுது பைபிளை பாருங்கள். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். 2 சாமுவேல் 21:1 கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியராக அவர் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று. இந்த 3 வருஷம் பஞ்சம் ஏன் வந்துச்சு? இந்த சவுல் யார் கொண்டாரு? கிபியோனியர் கொண்டாரு. உடனே தாவீது என்ன பண்றாரு பாருங்க. அப்படின்னா பஞ்சம் எதனால வந்திருக்கு? கிபியோனியரை கொன்னதுனால. வேற தாவீது கிபியோனியர் வீட்டுக்கு போவான். எல்லாம் கிபியோனியரை கூப்பிடுவான். ஐயா பாருங்க, இன்னைக்கு 3 வருஷம் பஞ்சத்தில் கஷ்டப்படுகிறோம். என்ன பிரச்சனை? கடவுளை கேட்டேன். கடவுள் உங்கள் குடும்பத்திற்கு செய்த சவுலுடைய செய்த சில கடினங்கள் இருக்கும். எனவே நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? உடனே வீட்டு ஜனங்களாம் சேர்ந்து சொன்னாங்க, உங்க வீட்டார் உங்க ராஜா செய்து வருவே பழி பழி ரத்தத்துக்கு ரத்தம். உங்க ராஜா செய்து போல நாங்கள் உங்கள் தேசத்துக்கு ராஜா பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். 7 பிள்ளைகள் எங்களுக்கு அனுப்பினார்கள். யாருடைய பிள்ளைகள்? சவுலின் பிள்ளைகள். இவன் அரண்மனைக்கு வந்தான். யோசித்து பார்த்தான். சவுலின் 7 மருமகனுடைய பிள்ளைகள்
அவன் கைகளில் எடுத்தான். கைகளில் இருந்து அந்த 7 பிள்ளைகளையும் கொண்டு செல்கிறான். இப்பொழுது 2 பிள்ளைகள், யாருடைய பிள்ளைகள்? ரிஸ்பாவின் பிள்ளைகள். அம்மா அப்பாவின் கதை இருக்கும். அந்த அம்மாவை பார்த்து கூப்பிட்டு இருக்கும். அம்மாவை காப்பாற்ற முடியும். ஆனால் ரிஸ்பாவால் காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் ரிஸ்பாவுக்காய் பேசுவதற்கு ஒருவர் கூட கிடையாது. அந்த தேவ பிள்ளைகளை எத்தனை பெண்களுடைய திறமை இதுதான். தனக்காக பேசுவதற்கு ஒருவர் கூட கிடையாது. எந்த வீட்டுக்குள் யாரை நம்பி வீட்டுக்குள் வாழ கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டில் அந்த கணவன் போதற்கை பேசவில்லை என்று சொல்லப்படும் பாருங்கள். இது எத்தனையோ வீடுகளுக்கு அப்படித்தான் ரிஸ்பான் 2 குழந்தைகளை கண்ணீரை காக்கிறார். அந்த 2 குழந்தைகள் குடியை கொள்கிறார். அம்மா காப்பாற்று காப்பாற்று என்று யாரும் காப்பாற்றவில்லை. ரிஸ்பான் குடித்தாள் காப்பாற்றவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் குழந்தைகள் தனக்காக விழுந்து செல்லப்பட்ட குழந்தைகள் 7 குழந்தைகளை கிட்டியை பெற்று தூக்கு மரத்திலே அது ஒரு மலை உச்சத்திலே கொண்டு போய் தூக்கிலே தொங்க வைத்தார்கள். இந்த இறந்த ஒரு உடல் கிபியோனுடைய அரசாங்கத்துக்குரியது. இந்த 7 உடலையும் தாவி கிபியோனுக்கு கொடுத்து விட்டான். 7 உடல் கிபியோனுக்குரியது. கிபியோனில் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த 7 உடலையும் அடக்க வேண்டும். மலையுச்சிக்கு ஓடு வந்தால் மலையுச்சிலே ராணுவம் இருக்கிறது. பிள்ளை பக்கத்திலே செல்ல முடியாது. எங்களுக்கு தெரியாத இந்த ரிஸ்பான் ஓடினான். ஆகியவற்றை கேட்டால் அவர்கள் கையை வைத்து விட்டார். தேசத்தில் மனிதர்களை கேட்டு பார்த்தால் எல்லாரும் கையை வைத்தார்கள். கிபியோனில் தரமாட்டேன் என்று சொல்லப்படுது. அவர் எடுத்த தீர்மானத்தால் அந்த தேவர்களை கையை எடுக்கிறது என்று சொன்னார். 2 சாமுவேல் புத்தகம் 21 10 வசனத்தை கொடுத்து பாருங்கள். 2 குழந்தைகளுக்கு கொண்டு போய் பாறையின் மேலே வெடித்து அவர் உட்கார்ந்தார். ஏன் தீர்மானித்தார்கள்? அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். செத்தது பிள்ளையாக இருந்தாலும் இந்த பிள்ளைகளை கையில் வாங்காமல் நான் இடத்திற்கு தயாராகிறேன். அந்த தேவ பிள்ளைகளை அவர் எடுத்த தீர்மானம் தான் அந்த வெற்றிக்கு காரணமாக ஒருவேளை சம்பவம் நமக்கு நிரந்தரக்கூடிய சம்பவமாக இருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் எடுத்த தீர்மானம் தான் அவருடைய வெற்றிக்கே காரணமாக இருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளை நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பலமாக இருக்கும். ஏதோ காலையில் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம், இது வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு சமூகையும் உங்கள் வாழ்க்கையில் எந்த தீர்மானம் இருக்கிற பாருங்கள். ஒரு தீர்மானம் தேவை. தீர்மானம் இல்லாமல் வாழ்க்கையில் பெண்கள் பகீஸ்வரர் அழைக்கப்படக்கூடிய ஜென்மரீஸ்வரர் நாட்டில் வரலாற்று புத்தகத்தை புரட்டி பார்த்தால் தெரியும். இந்த பக்கத்திலிருந்து ஒரு பக்கம் குப்பையை கொடுப்பார்கள், அந்த பக்கத்திலிருந்து சில பேர் பூக்களை தூவார்கள், பழங்களை கொடுப்பார்கள். இப்படி எப்பொழுது சண்டை கொண்டு வேண்டும். ஆனால் சில பெண்கள் ஒன்று கூடி அந்த பகீஸ்வருடைய சுவர்களை கைகளை வைத்து திணிப்பார்கள். வரலாறு சொல்லுகிறதாக இது பாருங்கள். அந்த பகீஸ் சுவர் வரலாற்றை மாற்றப்படவில்லையா? அது பாதையாக மாற்றப்படவில்லையா? எந்த ஒரு காரியம் நடக்காது நினைத்தால் நடக்கவே நினைத்தால் அங்கே நடக்கும். அப்படித்தான் இந்த பெண்மணி யாரு சப்போர்ட்டு கிடையாதவர்கள், புருஷ சப்போர்ட்டு கிடையாது, உலகிற்கு சப்போர்ட்டு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தால் உடலை மாற்றம் செல்ல மாட்டேன் சாணி காட்டினான். வரலாற்றில் ஏதோ ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் பாருங்கள். எவ்வளவு சொல்லக்கூடிய ஒரு அம்மா, யாருடைய அம்மாங்க? மோசேயின் தாயார். தேவபக்திங்கிற ஒரு அம்மா குழந்தையை பெற்றெடுக்கிறார். மோசேங்கிற குழந்தை அரசாங்கம் தொடர் ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். 3 மாதங்கள் வளர்த்தார். எத்தனை பேருக்கு தெரியுங்க? அந்த 3 மாசம் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும்? தலைவர் செய்வார். அந்த அம்மா ஏன்னா பார்வைக்கு வாரத்தில் அந்த குழந்தையை பார்ப்பாள். குழந்தையை பார்த்ததும் இது என்ன குழந்தை அறிந்து கொள்வார்? எதிரேயும் குழந்தை. அது எப்படி தெரியும்? குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை எதிரே குழந்தைகள் ஒரே ஒரு வெள்ளை குழந்தைகள் தான். வெள்ளை குழந்தைகள் தான். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தை எப்படி வித்தியாசம் செய்தது? அன்பானவர்களே, இஸ்ரவேல் வாழ்க்கை 8வது நாள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிள்ளைதான் இந்த மோசே. அப்படி இருந்தால் அந்த கடினமான ஒரு இடத்தில் அந்த அம்மா எடுத்த முடிவு மனிதர்களே, இந்த அந்நிய பூமியில் என் பிள்ளைய ஆண்டோடு விரும்புகிற பிள்ளைகள் பலவற்றை எந்த சூழ்நிலையும் இல்லை. நான் அவரிடத்த தீர்மானம் தான் அந்த பிள்ளை ஒரு பெரிய தலைவனாக உருவாகி வந்திருக்கிறார். அந்த தேவ பிள்ளைகளை அந்த அம்மா
மிக அருமையாக ஏற்பட்டது. ரிஸ்பாண்ட் ஒரு காற்று விஸ்வமாயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிறீர்களா? ரிஸ்பாண்ட் காற்று விஸ்வமாயிருக்கிறார். இயேசு சாமி சொன்ன வார்த்தைகள் ஒரு விஷயம் மத்திய 6:28 இயேசு சாமி சொல்லுவார், எதை கவனித்து பாருங்கள்? காற்று புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். பழைய பாட்டு இருந்த ஒரு காற்று புஷ்பம் இந்த ரிஸ்பாண்ட் பாருங்கள். காற்று புஷ்பம் எப்படிங்க? அந்த விளக்கத்தை சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். காற்று புஷ்பம் என்பது நம் வீடுகளில் வளரக்கூடிய செடியை சொல்வதல்ல. காடுகளில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு விதை விடுகிறது. அது காடு காடு அங்கே மனிதர்களோ அல்லது எதிர்மான வயல்களோ எதுவுமே இருக்காது. அது காடு அங்கே விழுந்த அந்த விதை மண்ணிலே கிடக்கும். சில மழைப்புலிகள் அந்த மண்ணிலே வெயில் ஏற்படுத்தலாம், அது அப்படியே படுத்திருக்கும். சில வேளைகளில் மழை வந்தால் அந்த விதை மண்ணோடு போராடும். மழை வந்தால் அந்த விதை மண்ணோடு போராடி ஒரு கலை இருக்கிறது. ஆனால் காடுகளில் ஏதோ மழை எப்போதாவது மழை வரும். எனவே மழையே கிடைக்காமல் அந்த விதை போராடி கொண்டே இருக்கும். பல நாட்கள் பல வாரங்கள் இன்று மழை பெய்தோ அந்த ஈரத்தை பிடித்துக் கொண்டு கட்டளை ஆரம்பிக்கும். அது காடல்லவா? காட்டிலே வரக்கூடிய மிருகங்கள் ஆடாயிருக்கிறான் ஏதோ சர்ப்பமாயிருக்கிறான். மழைக்கு வரக்கூடிய அந்த காட்டு செடியிலே நடக்கும் மிதிக்கும். ஏனென்றால் காட்டு செடிக்கு பாதுகாப்பு கிடையாது. காட்டு செடிக்கு பாதுகாப்பு கிடையாது. அது உடைந்து போய்விடும். மீண்டும் அது போராடி கொஞ்சமாய் வாழ ஆரம்பிக்கும். காடல்லவா? விறகு விட்டு செல்லக்கூடிய விறகு வெட்டக்கூடிய மனிதன் காட்டுக்கு செல்லக்கூடியவர். அது செடி என்று அவருக்கு தெரியாது. மிதிப்பான். ஒருவேளை மாற்றுக்கும் இறையாது அது வெட்டி கொண்டு கூட வரலாம். ஏனென்றால் காட்டு செடி இப்பொழுது வளர முடியாமல் போராடி கொண்டிருக்கிற இந்த செடி எப்படியாவது வளர வேண்டும் நினைக்கும். வெயில் ஏறும். அது அத்தனையும் தாண்டி மாட்டின் வாய்க்கும் காலுக்கும் அகப்பட்டு மண் காலுக்கும் அகப்பட்டு கடைசியை ஒரு புஷ்பத்தை பூக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கூட சொல்லுகிறார், அந்த காட்டு புஷ்பத்தை பாருங்க. அது கூட புஷ்பத்தை பூக்கிறது என்று சொன்னால் உன்னால் ஏன் பூக்க முடியாது? அதனுடைய கடற்கரை மையத்திற்காக அத்தனை எங்களுக்கும் அத்தனை கடினமான சூழ்நிலை கடவுள் அது பூக்கிறது என்று சொன்னால் அதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்றால் போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டங்கள் நம் வாழ்க்கை என்பது இன்னவே இல்லை. ரிஸ்பாண்ட் போராட்டம் என்ற வாழ்க்கைக்குள்ளே கடவுள் ஒரு பெண்மாய் ஒரு காட்டு புஷ்பம் போராடி காட்டு புஷ்பமாய் உலகத்தை நான் வீசியவள் இந்த ரிஸ்பாண்ட். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை சிம்மாசனத்தில் அமைவதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில் மஞ்சளில் அமைவதல்ல வாழ்க்கை. நீங்கள் நினைப்பது போல உங்கள் புருஷனுக்கு அமையாமல் இருக்கிறார். நினைப்பது போல பிள்ளைகள் அமையாமல் இருக்கிறார். நினைப்பது போல ஒரு குடும்ப சூழல் அமையாமல் இருக்கிறார். அப்படி பிள்ளைகளுக்கு வாழ்வதல்ல வாழ்க்கை. எல்லா வசதியும் இருந்து வாழ்வதல்ல வாழ்க்கை. காட்ட கண்ணுக்கு வாழ்க்கை அதுதான். காட்டு புஷ்பத்தை கவனித்து பார்த்து சொல்லுகிறார். ஏன் கவனித்து பார்க்கிறது? எந்த வாய்ப்பும் இல்லாத இடத்தில் வாழ்வது போலதான் நீ வளர்ந்து காட்ட வேண்டும் சகோதரா சகோதரி. அந்த காட்டு புஷ்பமாய் ரிஸ்பாண்ட் வளர்ந்து காட்டினார். அந்த சவுல் தான் மனைகிறேன். சவுல் மரணமடைந்த பிறகு அவள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாள் என்று சொல்லுகிறார். அந்த ரிஸ்பாண்ட் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டாள். அடுத்த ராஜா வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய எல்லா வறுமையாக விரட்டடித்து விடுவார்கள். அப்படி விரட்டடிக்கப்பட்டவள் தான் இந்த ரிஸ்பாண்ட். இப்பொழுது அம்மா இல்லை, அப்பா இல்லை, அவள் அங்கிருந்த அரண்மனை இல்லை, தெருவிலே காணப்படுகிறார். காட்டு புஷ்பமானவர்களே, அதற்கு பிறகு இந்த பிள்ளைகளுக்கு அவர் நினைத்தது போல ஒரு சாதனை செய்து முடிக்க வேண்டும் சொன்னார். அந்த தேவனுடைய வாழ்க்கையை என்றாலே போராடினார். வண்ணத்து பூச்சியை பாருங்கள், ஒரு புழுவாக பாருங்கள். எவ்வளவு நாட்கள் அது புழுவாக இருக்கிறது. ஐயோ, எனக்கு புழு வாழ்க்கை பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைத்தால் அது ஊனமுள்ள பிறகையாக கீழே விழுந்துவிடும். அது பறக்கும் வரையில் கஷ்டத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். சில கஷ்டங்களுக்கு பிறகுதான் ஆஸ்பத்திரி விதத்தில் கொள்ள வேண்டும். ஒட்டகச்சிரி தன் குட்டியை ஈடுபடும் படுத்துக் கொண்டு ஈடுபடும் இனம் அல்லாது நின்று கொண்டு ஈடுபடுகிறான். நின்று கொண்டு தன் குட்டியை இவ்வளவு உயரத்தில் குட்டி ஒரு கீழே விழுகிற குட்டி சில மணிக்கு குடிக்கும். அப்பொழுது இந்த தாய் ஒட்டகச்சி என்ன செய்வான் தெரியுமா? அந்த பிஞ்சு ஒட்டக குச்சி குழந்தையை தன் பின்னக்காலிடத்தில் ஒவ்வொரு எங்கே இருக்கிறது பாருங்கள். எந்த படைப்பாவது இப்படி தன் பெற்றெடுத்த பிள்ளை அதிகமானவர்களே. ஆனால் ஒட்டகச்சி உதைக்கும். ஏன் தெரியுமா? நீ பிறந்திருக்கிறதுனால இப்படியே விரும்புவது படுத்து கிடக்கிறார்.
என்று சொல்லி தாய் கொடுக்கிற அடிதான் சில மனிதர்களே அந்த இடத்தில் இருக்கிற பாடல்கள் அடி இல்லாமல் வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பதே போராட்டத்தை குறைந்த பாடல்கள். திடீர்னு பிறக்கக்கூடிய குழந்தைகளை சொல்வார்கள் எப்படி என்று சொன்னால் சுடுதண்ணீரே வெளிப்பார்ப்பதை விட குறைந்த தண்ணீரை வெளிப்பார்ப்பதை அந்த கலை விரும்புவார்களா? ஏனென்றால் தங்கள் பிள்ளைகள் பிறப்பிலே போராடி வாழ வேண்டும் என்று நினைப்பார்களா? அந்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நான் இது ஒரு சின்ன கஷ்டம் என்று சொன்னால் உடைப்பை விடுகிறோம். வாழ்க்கைகள் எத்தனை கஷ்டம் வந்தால் சாத்தியமே இல்லை என்று சொன்னால் அங்கு வாழ்ந்தான் வாழ்க்கையை வாழ்வர்கள் பயங்கரமான எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். அனுபவம் சீதா யூடியூப்லை பாருங்கள். பயங்கரமான ஒரு பெண்மணி அனுபவமா சீதா என்ற ஒரு பெண்மணி பீகாரிலிருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறார். அவள் இளம் வயது ஓட்ட பந்தயத்தில் சாதனை படைத்த ஒரு பெண்மணி ஒரு நாள் ட்ரெயினில் சென்ற பொழுது அந்த இரவு நேரத்தில் வந்த சில வாய்ப்புகள் அவள் கழுத்தில் இருந்த செய்தி பதிக்கிறார்கள். தாய் சம்பாதித்து கொடுத்த காசு என்பதனால் செய்திருப்பதனால் அந்த பெண்ணால் இழப்பதற்கு ஆசை இல்லை. போராடி கடத்தை திருடர்கள் என்ன செய்தால் அந்த பெண்மணியை இழுத்து வெளியே தூக்கியிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் தூக்கி எறியப்பட்ட இந்த அனுபவமா சீதா அங்கே நிறைய தண்டவாளங்கள் இருக்கிற ஒரு இடம். அப்படியே விழுந்தார். விழுந்த இடத்தில் அவரால் எழுப்ப முடியவில்லை. சரி, யூடியூபில் வாய்ப்பு கிடைப்பொழுது பாதிக்கப்படுவதில்லை. அவரால் எழுத முடியவில்லை. இப்பொழுது இரவு நேரம் விழுந்து கிடப்பது யாருக்குமே தெரியாது. கதவை பார்த்தால் சத்தம் யாருக்குமே கேட்கவில்லை. திடீரென்று அந்த தண்டவாளத்தில் அதிர்வு தெரிகிறார். எட்டி பார்க்கிறார். எதிர்க்கிற திசையிலே ரயில் வருவதை எழுப்பி செல்ல வேண்டும் என்று மனம் சொல்கிறது. ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. கையில் காலையில் எடுக்க வேண்டும் நினைக்கிறார். அந்த வேகத்தில் அந்த ரயில் காலிலிருந்து எல்லாமே இருக்கிறது. ஒன்று இரண்டு ட்ரெயின் கேட்பது கலைப்பொருள் போகும். யூடியூபில் பெண் சொல்லக்கூடிய சாட்சியை பார்த்து உடையாத இதை கூட உடைத்து கிட்டத்தட்ட 40 ட்ரெயின் விடிய காலைக்குள் அவள் கடந்து செல்கிறார். அவள் காலில் சுக்கு நூறு வைக்கப்பட்டார். அவள் சொல்கிறாள், அதை கூட நான் தாங்கி போனேன், அதை கூட நான் தாங்கி போனேன். ஆனால் என் அருகாமையை வந்து எங்கிலும் பெருச்சாய்கள் என் சர்வத்தை சாப்பிடுக் கொள்வது என் கைகளால் அந்த எரிகளை எரிசி முடிவுகளை கட்ட முடியவில்லை. அந்த தேவர்களே அந்த பெண்மணி சாதனையை அந்த பெண்மணி அந்த இடத்திலிருந்து காலையிலே சில அதிகாரிகள் பார்த்தாங்க. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது தெரியாமலே போய்விட்டது. உடனடியாக மருத்துவரை கொண்டு சென்றார்கள். அறுவை சிகிச்சை அட்டை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எந்த இடத்திலே நான் விழுந்து கிடந்தேனோ அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும். அந்த தெய்வ பிள்ளைகளே அந்த இடத்தில் மாற்றினார். எவரெஸ்டில் இருந்தால் கால்கள் இருந்தால் எவரெஸ்டில் இருந்தால் அதுவும் ஆசைத்தான். சாட்சியம் இல்லை. நடக்க வேண்டும் என்றால் கால்கள் வேண்டும். சாதிக்க வேண்டும் என்றால் கால்கள் வேண்டும். ஆனால் இன்று நாட்டினால் கால் இல்லாமல் அந்த தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை இது நினைத்த ஒவ்வொரு புருஷன் உலகம் இல்லாமல் இருக்கிறார். இது நினைத்த வசதி இல்லாமல் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்ற அந்த வாழ்க்கை எதுவுமே அனாதை போல மலைக்கு வந்தார். மலையில் வந்து ஒரு சாக்கை எடுத்தார். அதையே பிடித்தார். அதையே உட்கார்ந்தார். அம்மா ஏமா உட்கார்ந்து ஒரு மனிதன் கூட கிடையாது. பகல் வேலைகளிலே அந்த ஏரியில் பழங்களிலிருந்து பறித்து சாப்பிடுவார். அதுதான் எடுக்கணும். வேகம் சொல்லுகிறது ஒரு மனிதன் கூட அவளுக்கு சாய்ந்தான் வேகம் சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் கொண்டு விரும்பி சத்தம் கேட்கும். அந்த பாறையே வந்தார். அடுத்த மேகம் மறுமலையில் மழை வருவதை கிட்டத்தட்ட 5-6-7 மாதங்கள் அவள் அந்த மலையிலே உட்கார்ந்து வாழ்க்கை ஓட்டினார். ஏனென்றால் பசிக்கு பிறகு வாழ்க்கையை பார்க்கிறவர்களை கஷ்டத்துக்கு பிறகு வாழ்க்கையை பார்க்கிறவர்களை ஒரு பிடிக்கப்பட்டபடியால் தன் நோக்கம் நடக்க வேண்டும். பிள்ளைக்கு ஆனாக கொண்டுவிடக்கூடாது. நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தில் ஆக வேண்டும் என்று அப்படி கஷ்டங்களை போட முடியும். பிள்ளை நல்ல இடத்தில் வரணும் அப்படின்னா உயர்ந்து வரலாம். வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லாமல் இல்லை. போராட்டத்தை கடந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்படித்தான் இந்த போராட்டத்தை கடந்து வாழ்வது. கடைசி ஒன்றை கூட சொல்லி நான் நிறைய விட்டுவிடப்பட்டிருக்கிறேன். தான் நினைத்தது போலவே தன் பிள்ளைகளை இயல்புகளை கையிலே வாங்கி நல்லடக்கம் செய்தார். அப்படி ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு காரணம் என்ன? மூன்றாவது காரணம் லாப கணக்கு பார்க்காதவர்கள் இந்த அழகான வார்த்தை
ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறோம், அது வாழ போகிறோம். அந்த வீட்டு எனக்கான இடம் என்ன? நான் கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். எனக்கு என்ன இடம் இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது? எனக்கு என்ன லாபம் இருக்கிறது? எனக்கு என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை என்றால் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை. நீ வாழ்க்கை ஒரு வேலை உனக்கான அன்பு கிடைக்காமல் இருக்கிறார், உனக்கான சந்தோஷம் கிடைக்காமல் இருக்கிறார், உனக்கான மதிப்பு கூட கிடைக்காமல் இருக்கிறார். மதிப்பு கூட கிடைக்கலாம் ஒரு மையமான எடுத்துக்காட்டை சுட்டிக்காட்டுவது கடந்த வாரத்தின் நாளைக்கு வசதித்த பிரசங்கமாக 287 பேரை உடன்படிக்கை பெட்டி கொடுப்பது பொழுது தாவி ஒரு குழுவில் ஏற்படுத்தி ஆராதிப்பதற்கு இருக்கிறார். மொத்தம் எத்தனை பேருங்க? 288 பேர். அந்த 288 பேரை வரிசையாக விடுகிறார். 120 ஆசாரிகளின் முனை நிறுத்தி முதல் வரிசை, இரண்டாவது வரிசை, இப்படி ஒவ்வொரு வரிசையாக நிறுத்தி உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது கை தட்டி இசைகளை இசைத்து ஆர்வம் செய்வதற்கு அந்த குழுவை அழகாக வைத்தார். அந்த குழுக்களை திருத்தும் பொழுது அந்த குழுவிலே பெரிய பெரிய ஆட்களாக இருந்தார்கள், பெரிய பெரிய இசை வல்லுநர்களாக இருந்தார்கள். சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய பிரமசாயிகள், கிண்ணறம் வாசிக்கக்கூடிய பிரமசாயிகள் எல்லாரையும் செயல்படுறாங்க. யாரையாரும் எங்கே விடணும், யாரையாரும் என்ன யூஸ் பண்ணி பிளே பண்ண வைக்கணும், செயல்படணும். அதுல ஒரு மனசு இருந்தாங்க. அவங்க ஆசா ஒரு தேவ பிள்ளை உள்ளது. அந்த ஆசாவுக்கு என்ன யூஸ் பண்ணா தெரியும்? கம்பூர் வாசிக்க தெரியும், கிண்ணறம் வாசிக்க தெரியும். எது சொல்ல போனா வயது எத்தனை சங்கீதம் எழுதியிருக்காங்க? 12 சங்கீதம் எழுதியிருக்கிறாங்க ஆசா. அந்த 12 சங்கீதத்துல நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், பேக்கேஜ்ல அவங்க என்ன இசை தெரியும் வாசிப்பார் அப்படின்னு சொல்லி அதை போட்டு பாருங்க. நான் ஸ்டேஜ்ல பேசிட்டு டைம் ஆயிடுச்சு. 74 சங்கீதம் பாருங்க, அது ஒரு இசை கேட்க கற்றுக்கொள்ள இருக்கும். 75 பாருங்க, 77 சங்கீதம் அது ஒரு இசை கேட்க இருக்கும். 76, 77, 81 இப்படி அவங்க 12 சங்கீதங்களையும் ஒவ்வொரு இசைக்கு அவங்க பிளே பண்ணது சொல்லப்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய இசை பண்ணுங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கான்? இது உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதுக்கு பதினோப்பா நினைச்சிட்டு இருக்கான். நமக்கு இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ண தெரியும், நமக்கு நிச்சயமா நினைச்சாரு ஒரு பெரிய நிறைய தருவார். நான் கூப்பிட்டு ஆசாட்டை கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற யாரும் அப்பதான் சொல்ல முடியுமா? இந்த தேவ பிள்ளைகளை நீங்களும் நான் ஆசப்பா மாறாங்க. இன்னைக்கு திறமை இருக்குது, தாளம் இருக்குது, எனக்கான மதிப்பு கிடைக்கலையே சொல்லி நம்ம வேதனைப்படுகிறோம். எனக்கான இடம் கோயில கிடைக்கிறது வேதனைப்படுறோம். எனக்கான அதிகாரம், எனக்கான மதிப்பு கடவுள் அல்ல ஈடுகிறோம். ஆசா நினைத்திருந்தால் வரலாற்றை காணாமலே போயிருப்பான். இத்தனை திறமை ஆசா நாளைக்கு சொல்றான். யாசப்பா இப்போ 2வது வருஷம் கதை சொல்றேன் இருக்கிறார். நீ 2வது வருஷம் பேசுறேன் ஒரு நாளா 15, 18 சொல்லப்பட்டிருக்கு. 2வது வருஷம் பேசுறேன் அங்க போய் ஒரு நாளாக 16 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. கடைசி வரை நீ என்ன பிளே பண்ணு? கை காலமிடு. என்ன செய்யணும்? கைதட்டு. இவ்வளவு கிண்ணற வாசிக்க தெரிந்த ஒரு பிள்ளை, தம்பூர் வாசிக்க தெரிந்த ஒரு பிள்ளை, பல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிந்த பிள்ளை. தானே சொன்னான் கைதட்டு பாப்பா. 2வது வசனத்தை கேட்கு. 1வது சொல்லுமா? 2வது வசனத்தை கேட்கு. அப்படியே கூடி கூடி 2வது இடத்தை ஒரு முகம் வாங்கி கைகளை மட்டும் கட்டி கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அவன் கையில் என்ன கொடுக்கிறாங்க? பஞ்சலோகத்தை காலத்தை கொடுப்பாங்க. பஞ்சலோகத்தை இவங்க ஜாலம் அடிப்பான் தெரியுங்க. ஒரு 2 ஜாலம் அந்த ஜாலம் கையில் கொடுக்கிறார்கள். அவ்வளவுதான் அவன் கையில் கொடுக்கப்பட்ட இசைக்கிறது. ஆனால் தெய்வம் உயிரோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் உயிர் இந்த தாவீது அந்த 288 பேர் இருக்கிற இடத்திலே 2வது வரிசையில் ஒரு கை காலத்துவதற்கான வாய்ப்பை நான் தாண்டி கொடுப்பார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியும்? இந்த ஆசாப்பை அந்த பாடல் குழுவுக்கு தலைவராகவும் அதற்கு பிறகு அந்த ஆசாப்பை ஞான திருஷ்டி காரணமாகவும் அந்த ஆசாப்பை ஒரு தீர்க்க தரிசியாகவும் இது சொல்ல வேண்டும் என்றால் நம்மை கையில் இருக்கக்கூடிய பைபிள் ஒரு புனிதமான நூலாகி இந்த பைபிளை எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியராக ஆண்டவரை அபிஷேகம் செய்தார். ஒருவேளை எனக்கு கைகாலம் போடலாம், நாம கைகள் இருக்கலாம் அப்படின்னு ஆசை நினைத்திருந்தால் நம்மை கூடியிருப்பார். தனக்கான அதிகாரம் கிடைக்கல, தனக்கான மதிப்பு கிடைக்கல, ஆனால்
எங்க இல்லாமல் இருக்கிறார், எந்த வசதி முறைக்கான சூழல் இல்லாமல் இருக்கிறார். அவங்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் ரோப்போட எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்க்கிறார் கர்த்தர் உலகையே இருக்கிறார். இறக்கைகள் ஆண்டவர்களே, இந்த புருஷனோடு வாங்கி இறக்கலாம் இறங்கி போய்விடாங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எடுக்க போகிற ஒரு தீர்மா உன்னை உன் வீட்டை உச்சத்துக்கு கொண்டு வருவார்கள். சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொல்லி குறிப்பிடுகிறேன். ஏகோவே நம் பிள்ளையை வளர்க்க முடியாத திரிச்சு வளர்க்க எடுத்த தீர்மானம் வரலாற்றிலேயே ஆண்டவர் தம் கையே எடுத்து அடக்கம் செய்த பிள்ளையால் மோசே என்ற பிள்ளை உருவானார். எந்த மனுஷனையும் அடக்கம் செய்யவில்லை, மோசே மட்டும்தான் அடக்கம் செய்தார். அப்படி ஆண்டவர் விரும்புகிற பிள்ளையால் இந்த தாய் பார்த்து காட்டினார். அவர் எடுத்த தீர்மானம் எஸ்தர் தன் குடும்பத்திற்கு எடுத்த ஒரு தீர்மானம் தான் யூத குலம் இது ஒரு வலிமையான குலமாக புரிந்து கொள்ள இருக்கிறார். நீங்கள் எடுக்க போற ஒரு சின்ன தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் பாருங்கள். எந்த தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? மிக முக்கியமானது. எந்த தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? நான் முதல் ஞானத்தை சொன்னேன். நீங்கள் வாழ்க்கைப்படுகிற வீட்டிலே நீ ஒரு பெண் அல்ல, நீ ஒரு ஊழியக்காரன். நீ வாழ்க்கைப்படுகிற வீட்டிலே நீ ஒரு மிஷனரி வேலை செய்ய போகிறீர்கள். எவ்வளவு மிஷனரி தமிழ்நாடு வேலைக்கு செல்கிறார்கள், பணிக்கு செல்கிறார்கள், எவ்வளவு ஊழியர்கள் திருச்சிக்கு செல்கிறார்கள். நீ யாருமே தெரியாத ஒரு வாழ்க்கை கொண்டு போகிறாயே, ஒரு மிஷனரி காலம். அந்த ஆத்மாவை ஆண்டவர் கை கொண்டு வர, அந்த ஆத்மாவை ஆண்டவர் கை ஆதாயப்படுத்த வேண்டும். கட்டமைக்கப்பட்ட குழந்தையை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த வேண்டும். நீ உலகத்தில் நம்மை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அஞ்சாலும் நீ ஆண்டவர் கை கொண்டு ஆதாயப்படுத்த வேண்டும். நீ இந்த வீட்டுக்கு சென்ற நோக்கத்தை வாழ்வதற்காக ஒரு தீர்மானம் வேண்டும். ஒரு பிள்ளையை எந்த இடத்தில் நீ கைப்பற்றுகிறார்? நான் தோட்டத்தை சொன்னால் அதை ஞாபகப்படுத்தப்படுகிறேன். உலகிலே சொல்வது தாமஸ் ஆல்வா எடிசனை ஒன்றும் தெரியாத பூமுட்டை என்று தூக்கி இருந்தார்கள். பள்ளிக்கூடம் ஒரு கடிதத்தை எழுதி அந்த அம்மாவின் கையில் ஒரு கணக்கிட்டார்கள். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வளர்ந்து பெரியவனான பொழுது ஒரு நாள் அந்த கடிதத்தை பார்த்தார். கண்ணீர் கலந்தார். 7 நாள் அவர் காலங்களுக்கு முன்னாடி அம்மாவிடம் கேட்டார், அம்மா பள்ளிக்கூடத்தில் ஒரு கடிதம் தந்தார்களே, அது என்ன இருந்தது? அப்பொழுது அம்மா சொன்னார்கள், வா நீ பெரிய தர்மசாலி, பெரிய ஞானவான், அதனால உனக்கு டீச் பண்ற அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வசதிகள் இல்லையா? யோசனை பாருங்கள். தன் பிள்ளை கூட கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக அத்தனை கசப்பை தன்னோடு வைத்துக் கொண்டு அந்த கடிதத்தை வாங்கி இருந்தார். புரிந்து கொண்டு இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நாள் அமெரிக்க அரசு கூப்பிட்டது, அப்பா உங்களை கவர்மெண்ட் கொண்டு வரும். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார், எந்த கவர்மெண்ட் இருக்கிறார்? இந்த அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் தானே என்னை தூக்கி எறிந்தது. இந்த பள்ளிக்கூடம் தூக்கி எறிந்ததோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் என் தாயிற்கு ஒரு தீர்மானம் தானே. நான் ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறேன். என் தாயிற்கு நான் இல்லை, நான் சாக்கடை இருந்து கொண்டேன், நான் ஏதோ தெருவில் கொடுப்பேன். அத்தனை வெற்றிக்கும் என் அன்னையை காணும் என்னை கௌரவிக்க விரும்பினார். என் அம்மா கூப்பிட்டு குழந்தைங்க அதை இப்போ நடந்து அம்மா கூப்பிட்டாங்க. அமெரிக்க அரசாங்கம் இங்கெல்லாம் அரசாங்கம் தானே ஒரு ஃபிளைட் இந்த அம்மாவுக்காக வந்தது. அம்மா அழைத்து கொண்டு அந்த வாழ்வாதாரத்தை சிறந்து முக்கியமான தலைமை உட்கார்ந்த இடத்துல தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாவுக்காக வைத்தது. அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் முன்னாலே சொன்னார், இது எட்டாக அன்புக்கு கிடையாது. அப்படித்தான் நான் நினைத்த ஒரு காரியத்தை எந்த சம்பவங்களை இருந்தாலும் அவள் செய்து முடித்தான். அவர்கள் முடியும் சாத்தியங்களை வர முடியும். எத்தனையோ பேர் வந்திருக்கிறீர்கள், சாதாரண எதுவுமே செய்வார்கள். எந்த வாய்ப்புகளை என்றால் எந்த சூழ்நிலையும் இல்லை என்றால் ஏகோவே அம்மா தன் பிள்ளை வளர்க்க ஆத்மா தன் குடும்பத்தை காப்பாற்றலையா உங்களால் முடியும். அவர்கள் ஆக எழுந்திருப்போம். சில மணிகள் ஆண்டவரோடு பேசி நாம் வழிபடுத்திக் கொள்வோம். சில மணிகள் எழுந்து உங்களுடைய கண்களை போடுகிறேன். கேட்ட தியானம் சுருக்கம்தான். சில மணிகள் அன்பு அம்மாவால் எல்லாம் கலந்து கொள்கிறேன். நீ வாழ்ந்திருக்கிற உங்க வீட்டை பற்றிய சின்ன நினைவுகள் நான் சொல்ல வரேன். எவ்வளவு கனவோடு அந்த வீட்டுல போனாலும் இல்லையா? சில வேளைகளில் சில
வேண்டிய யாரெல்லாம் நேரத்திலே கண்டிப்பாக துடிக்கிறாய் அம்மா அப்பா எப்படி இருந்து வாழ்க்கை இருக்கிறேன் சொல்லுங்க உள்ள முடிவு இருக்கிறாய் அம்மா அந்த சகோதர சகோதரி இது ஒரு வாழ்க்கை எல்லாருமே இந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்து நான் வேதவாசம் மட்டும் வாழ்க்கை வேதத்தை கணக்கில் ஆலோசனை காட்டுகிறது குடும்பத்தை உயரத்துக்கு கொண்டு ஒரு தீர்மானம் உன் வீட்டுக்கு எதற்கு மாற்றத்தாலே வசதியாக ஆசிரமமாக இருக்கும் நீனே யோசித்து கொண்டு தீர்மானம் இந்த வீட்டில் குழந்தை வந்தது ஒரு அற்புதமாக இருக்க வேண்டும் வெறுமையை நினைத்து விடாது வெறுமை சென்று விடாது ஒரு தீர்மானம் உன் கண்ணுக்கு முன்னால இப்ப கஷ்டம் உனக்கு தெரியும் அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் உன் பிள்ளைகளை கொண்டு வர நினைக்கிறியா ஒரு வீட்டை கட்டணம் நினைக்கிறியா அது கடவுளை ஒரு காரியத்தை செய்யணும் நினைக்கிறியா ஒரு தீர்மானம் எந்த சப்போர்ட்டிலேயே நாம் தீர்மானம் எடுத்து காட்டு புஷ்பம் அப்படித்தான் முதல் சொல்றேன் பேஸ்பாலுக்கு யாரும் உதவி செய்யும் ஆனால் நினைத்த காரியத்தை செய்ய முடிந்தால் உன்னால் முடிவு சொல்ற கவிதை காட்ட முடியும் இப்படி ஒரு தீர்மானம் பிள்ளைக்கு ஒரு ஆசிரமமான வாழ்க்கை அமைத்து கொடுப்பேன் ஒரு அனாதை பெற்று சொந்த பிள்ளைகளை பணி கொடுத்து மொத்த பாறையிலே மக்களுக்கு ஒரு கனிவோடு இயேசு கிறிஸ்து ஜெபம் கேட்கிறது. ஆமென்.